ஈரானுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் வாக்குறுதிகளை ஈரான் நிறைவேற்றும் வரை அங்கிருந்து படைகள் திரும்பாது என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரானை சுற்றி வளைத்துள்ள அமெரிக்க படைகள் அங்கேயே தொடர்ந்து நிற்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். முன்னிலும் கூடுதல் பலம் ஆயுதங்களுடன் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் அளித்திருக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அமெரிக்க படைகள் அங்கேயே இருக்கும், அங்கிருந்து திரும்பாது என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை என்பது மிக ரகசியமாக நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல் தெரிவித்திருந்தார். அதேபோல ஈரான் முன்வைத்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள காரணமாக இருந்ததாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரான் அளித்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அமெரிக்க படைகள் அங்கேயே இருக்கும் என்று டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவையும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்க படைகள் ஈரானை சுற்றியே இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் ஒத்துழைக்காவிட்டால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையான தாக்குதல் இருக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை என்று அறிவித்திருந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை மிக ரகசியமாக நடத்தப்படும், அதற்கான குழுவையும் அமெரிக்கா அமைத்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். ஈரான் ஒத்துழைக்காவிட்டால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையான தாக்குதல் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானை சுற்றி வளைத்துள்ள அமெரிக்க படைகள் அங்கேயே தொடர்ந்து இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.